சம்பளத்துல ரூபாய் 20 மட்டுமே பிடிக்கிறாங்க. ஆனா இவ்வளோ பெனிஃபிட்ஸா? உங்க சேலரி ஸ்லிப்ல எல்டபிள்யூஎஃப் அல்லது லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று பார்த்திருக்கீங்களா? பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மாதம் மாதம் இல்லையே, வருடத்துக்கு ரூபாய் மட்டும் பிடிக்கிறாங்க. இதனால் என்ன பயன்? இன்னும் சில பேரு இந்த ரூபாய் எதுக்கு பிடிக்கிறாங்க? இதுல நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா என்று யோசிப்பாங்க. இன்று அந்த சந்தேகத்துக்கு முழு விளக்கம் பார்க்கலாம். முதல்ல எல்டபிள்யூஎஃப் என்றால் என்ன? எல்டபிள்யூஎஃப்னா லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட். தமிழ்நாடு அரசு தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காக உருவாக்கிய ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். இதற்காக எம்ப்ளாயிக்கிட்டிருந்து ரூபாய் மற்றும் எம்ப்ளாயர்கிட்டிருந்து ரூபாய் கான்ட்ரிபியூஷன் செலுத்தப்படுகிறது. அதாவது மொத்தம் ரூபாய் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு செலுத்துகிறது. இப்போ கேள்வி, இந்த ரூபாய்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எல்டபிள்யூஎஃப் மூலம் பல உதவிகள் கிடைக்கின்றன. உதாரணமாக மேரேஜ் அசிஸ்டன்ஸ், அதாவது திருமண உதவி; ஸ்காலர்ஷிப், உங்க குழந்தைகள் படிப்பதற்கான கல்வி உதவி; கேஷ் அவார்ட், அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை; புக் அலவன்ஸ்; ஸ்பெக்டிகல்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்; கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் அசிஸ்டன்ஸ்; நேச்சுரல் டெத் அசிஸ்டன்ஸ்; ஆக்சிடென்ட் டெத் அசிஸ்டன்ஸ்; ஃபியூனரல் அசிஸ்டன்ஸ். இப்படி பல வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் இருக்கின்றன. சரி, அப்படின்னா ரூபாய் பிடிச்ச உடனே நாளைக்கே பெனிஃபிட் வாங்கலாமா? இல்ல. இங்குதான் பல பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சில பெனிஃபிட்ஸுக்கு 1 வருடம் அல்லது அதற்கு மேல் எல்டபிள்யூஎஃப் மெம்பரா இருக்க வேண்டும். சில பெனிஃபிட்ஸுக்கு 1 முதல் 3 வருடம் வரை மெம்பர்ஷிப் தேவைப்படலாம். அதனால் ரூபாய் பிடிச்ச உடனே எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. எலிஜிபிலிட்டி ரூல்ஸை செக் பண்ண வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, எல்டபிள்யூஎஃப் எல்லாருக்கும் பிடிப்பாங்களா? பொதுவாக எல்டபிள்யூஎஃப் ஆக்டுக்கு உட்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்கிற எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு பிடிக்கப்படும். அதனால் சேலரி ஸ்லிப்ல எல்டபிள்யூஎஃப் டிடக்ஷன் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, பெனிஃபிட் கிளைம் எப்படி பண்ணுவது? முதலில் சேலரி ஸ்லிப்ல எல்டபிள்யூஎஃப் டிடக்ஷன் இருக்கணும். அதற்குப் பிறகு தேவையான பெனிஃபிட் அப்ளிகேஷன் ஃபார்மை பெற வேண்டும். அதோடு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் செய்ய வேண்டும். உதாரணமாக ஸ்காலர்ஷிப்புக்கு மார்க் ஷீட், மேரேஜ் அசிஸ்டன்ஸுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட், ஸ்பெக்டிகல்ஸ் கிளைமுக்கு பில். இப்படி பெனிஃபிட்டுக்கு பெனிஃபிட் டாக்குமெண்ட்ஸ் மாறும். பிறகு எம்ப்ளாயர் அட்டஸ்டேஷன் வாங்கி சப்மிட் செய்ய வேண்டும். இப்போ இன்னொரு முக்கியமான சந்தேகம், நான் கம்பெனி சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்போ என்னோட பழைய எல்டபிள்யூஎஃப் சர்வீஸ் கவுண்ட் ஆகுமா? இதற்கான ஆன்சர், சில நேரங்களில் கவுண்ட் ஆக வாய்ப்பிருக்கிறது. குறிப்பாக பழைய கம்பெனிலும் புதிய கம்பெனிலும் எல்டபிள்யூஎஃப் டிடக்ட் ஆகியிருந்தால் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் கேப் இல்லாமல் இருந்தால் ப்ரீவியஸ் சர்வீஸ் பீரியட் கன்சிடர் செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா எஸ் ஆட் ஆகிடும் என்று நினைக்கக்கூடாது. ஃபைனல் டிசிஷன் லேபர் வெல்ஃபேர் போர்டு ரூல்ஸ் மற்றும் ரெக்கார்ட்ஸ் அடிப்படையில் இருக்கும். அதனால் கம்பெனி சேஞ்ச் பண்ணினாலும் பெனிஃபிட் வாய்ப்பு முடிஞ்சிடாது. இப்போ இந்த வீடியோல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்டபிள்யூஎஃப்ல பிடிக்கிறது வெறும் ரூபாய் தான். ஆனா அதற்கு பின்னாடி இருக்கும் பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் உங்கள் சேலரி ஸ்லிப்ல எல்டபிள்யூஎஃப் டிடக்ஷன் இருந்தால் அதை இக்னோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோயை ஷேர் பண்ணுங்க.